الله أكبر الله أكبر الله أكبر. அந்த உலகியாங்கிற இந்த இபாதத்து வந்து எதனால் கடமையாக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கலாம். உலகியாவுடைய நோக்கம் என்ன? ஏன் கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதும், என்ன நோக்கம்னு சொல்லும் பொழுதும், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபா பெருமக்களே கேட்குறாங்க ஒரு சமயத்தில். மஹாதிஹில் அல்லாஹி யார சொல்லலாம், நம்ம உலகியா கொடுக்குறோமே எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத்து வழிமுறை அப்படின்னாங்க. பிற சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, மாலனா ஃபீஹா யார சொல்லலாம், அப்படி நாங்கள் உலகியா கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, பிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனத்துன், அந்த பிராணியில் இருக்கக்கூடிய முடிகளில் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு அப்படின்ட்டாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீத். அப்போ இது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை நினைவு கூறுவது தான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் கொடுப்பதை அழைச்சி போனாங்கல்ல. அன்பு மகன், ஆசை மகன், ஆண் மகன், ஒரே மகன், நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்ச மகன். ஆனால் அல்லாஹ் இங்கே தான் சோதிக்க நினைச்சான். ரொம்ப பிரியமாக இருக்கிறார் மகன் மேலே, சோதிச்சு பார்ப்போன்னு சொல்லி உங்கள் மகனை அறுத்து பலியிடுங்க அப்படின்ட்டு. இறைவனுடைய கட்டளை தான் பெருசு, இந்த மகன் பெருசு எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. அல்லாஹு தஆலா வந்து அவருடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுத்து நீங்கள் இந்த ஆட்டை குர்பான் கொடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான் அல்லவா. இந்த தியாகத்தை நினைவு கூர்றோம் ஒவ்வொரு வருடமும். அதை நான் சொல்கிறது உருசு கூடாது உருசு கூடாதுங்கிறீங்களப்பா. ஹஜ்ஜு பெருநாளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உருசு தான் அப்படிங்கிறது. ஏன் அவங்கள நினைச்சு பார்க்கறது தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைத்து பார்க்கிற பெருநாள் தான் ஹஜ்ஜு பெருநாள். அப்போ அதுவே ஒரு உருசு பெருநாள் தான். மற்ற உருசு கூடாதுங்கிறவங்களாம் இந்த உருசை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேறு விஷயம் வைங்க. அப்போ இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறுவது அவன் நோக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இந்த தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சு வச்சிட்டான். ஏன்னா புனிதமானது, உன்னதமானது அவருடைய தியாகம். எல்லாராலும் முன்வர முடியாத ஒரு தியாகம் அது. அதனால் இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய நாள் திருநாள் பெருநாளாக இருக்குது. எந்த ஒரு முஸ்லீமும் அன்றைக்கு பசித்து இருக்கக்கூடாது. அதே போல் நல்ல உணவே உண்ண வேண்டும். அதற்காகத்தான் ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகளை அறுத்து ஏழை எளிகளுக்கு கொடுங்க. அந்த அன்னைக்கு அவங்க பசியார நல்லா உண்ணட்டும், மகிழ்ச்சியோடு இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா ஏழை எளிய மக்கள்லாம் இந்த கறி வாங்கி சாப்பிட்றதுங்கிறது முடியாத காரியம். ஆனால் இப்போதைக்கே எல்லாம் சாப்பிட்றாங்க. ஏழைகள் கூட இப்போ சாப்பிட்றாங்க. இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள். இல்லை, அரிசியே கிடைக்காத காலகட்டம்ல கம்பையும் சோளத்தையும் கேப்பையும் சாப்பிட்டுல இருந்தாங்க. அரிசி ஒரு வீட்டில் அரிசி சோறுன்னு சொன்னால் பணக்கார வீடுன்னு சொன்னாங்க. அதே போல் கறி வாங்கி அப்படியே தான் வீட்டில் கறியான அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் பணக்காரவங்க அர்த்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்கல்ல, அவங்க அந்த அன்னைக்கு கறி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், ஏழை எளியவர்கள் யாரும் பசித்திருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையிலேயும் இந்த வணக்கம் மார்க்கமாக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.